வாங்க சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி பசங்களுக்கெல்லாம். யார் KKR vs RR ரெண்டு டீமுக்கான மேட்ச். KKR டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஏற்றுட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தியா 10 ஓவர். ஃபஸ்ட்டு 3 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு அவுட் சைட் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டாப் ஸ்லிப்பில் ரன்னுக்கான சான்ஸ் இல்லைங்க. டாட் பால் இல்லை பானு இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் அசோக், பவுலிங்கெல்லாம் பார்த்திபன் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் வைட் ஹேண்டில் ஃபுல் ஃபேஸாக போட்டுருக்கார். வைட் டெலிவரி. செகண்ட் ஒன் ரீ வைடாக போட்டுருக்கார். போன் பால் போட்டுருக்காருங்க. ஸ்டெம்ப் லைனில் டாட் பால். ஸ்டெப் டவுன் எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல ஹைட் ஒரு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஐயோ ஜஸ்ட் கிளியராக இருக்குங்க. அங்கே நல்ல ஃபீலர் வந்து ஷவருமே கிளியர் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்சில் பானோட பேட்லேருந்து. ஃபோர்த் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போட்டு நல்லா கம்பேக். ஒரு டாட் பால். லாஸ்ட் 2 புல் ஷாட் ஹைட் வெரி டிஸ்டன்ஸ் போயிருக்கேன்னு பார்க்கலாம். மிட் விக்கெட்டில் எஸ் டிஸ்டன்ஸ் போகலனாலும் 1 பவுன்ஸில் பவுண்டரி கிடைக்கும். அகைன் ஸ்டெப் டவுன் கடைசி பால் பாலாக போட்டிருக்காருங்க. டோலாக ஸ்கோர் 11 ரன் இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணல. RR நியூ பாலர் பவுலிங் ஏன்டா காந்தி வந்திருக்காரு. ஒரு டாப் ஏஜ் சான்ஸ் ஒரு கேட்ச்னு பார்க்கலாம். கேரி ஆகல. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஷார்ட் அக்ராஸ் விட்டாரு. பிளைண்டாக விட்டார் பேட்டை. 1 பவுன்ஸில் பவுண்டரி நினைக்கிறேன். எஸ் பவுண்டரிங்க. 1 more பவுண்டரி வானோட பேட்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிங் ரெஜிஸ்ட்ரேஷனால் நோ பால் கொடுத்துட்டாங்க. பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாகராஜ் வந்துருக்காரு பவுலிங் எண்ணில். ஸ்லோயராக போட்டிருக்காரு. நல்லா டேக்கன்னா விட்டுருக்காருங்க. கடைசி டைமில் விட்டுட்டாரு. இங்கே 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இங்கே நம்மீஸ் ஒரு டாட் பால். ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டார். ஏர்லியாக சுற்றிட்டாருங்க. டாட் பால் அகெயின் போட்டிருக்காருங்க. ஹேர் ஹெட் பாலாக போட்டிருக்காரு நாகராஜ். 2 ஓவருக்கு ஸ்கோர் 20 ரன் இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. RR நல்லா ஸ்டார்ட் வந்துச்சுருக்கார். பவுலிங்கில் லெக்கில் போனால் கண்டிப்பாக ஸ்டெம்பில் போட்டிருக்கோம். ஒரு டாட் பால். ஆப்பே டிசிஷன் நோ பால் சிக்னல். போஸ்ட் அப்பி நோ பால் நினைக்கிறேன். இங்கே ஒரு சிங்கிள். ஸோ பவுலிங் சாரி போஸ்ட் அப்பி நோ பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீட் இந்த பால் கேரக்டராக போட்டிருக்காரு. ஃப்ரீட்டாக ஒரு சிங்கிள். ஒரு ஃபுல் டாஸ் பால் கட் பண்ணி விட்டுருக்காரு. ஸ்லிப்பில் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல. ஒரு சிங்கிள். இங்கே 4 ரன் ஓடியே எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ரன் த்ரூ ஓவரில் 2 ரன்ஸ். கடைசி பால் பாலாக போட்டிருக்காருங்க. நல்லா ஒரு நந்திக்கிட்டு இருந்து. சரி இந்த பால் தான் கடைசி பால். டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஒரு கேட்ச் அண்ட் பவுல் வந்துச்சுட்டா இருந்து. கடைசி பால் விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க RR இந்த ஓவரில். ஸோ 3 ஓவர் ஸ்கோர் 26 வந்திருக்கு. ஷிவா வந்துருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு. செகண்ட் 1 3 ஒரு புல் ஷாட் ஃபைன் கிளப் போயிருக்கு. தெரியா இப்போ தான் எடுத்துருக்காரு. இங்கே ஈஸி 2 ரன்ஸ். சான்ஸ் ஃபார் கேட்ச். தெளிவாக எடுத்துருக்காருங்க கேட்சை. நல்லா டேக்கன். முக்கியமான செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க RR. நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு பானு. அன்னைக்கு இந்த தடவை நியூ பேட்ஸ்மேன் நந்தகுமார் வந்திருக்காரு. தேர்ட் ஒன் ஸ்கொயராக போட்டிருக்காரு. ஒரு ஃப்ளிக்கு ஸ்கொயர் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் இருந்தாலும் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் லெக்கட்டராக போட்டிருக்காரு. அங்கே டாட் பால். அவர் அவுட் சைட் ஏஜ் பேக்கில் வந்திருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேராக கவர் ஸ்பீடில் கைக்கு போயிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். 4 ஓவருக்கு ஸ்கோர் 32 வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க RR. நியூ பவுலர் பவுலிங் எண்ணில். ஃபர்ஸ்ட் பால்
செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. பேட் நல்லாவே போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் அதோட பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ஷாட் அகைன் அதே டைரக்ஷனில் போயிருக்கு. இந்த முறை கேட்சுக்கு வந்தார் ஃபீல்டர். பாலை விட்டுருக்காரு. சிக்ஸும் போயிருக்கு. பேக் டு பேக் சிக்ஸஸ் அதோட பேட்லேருந்து. ரொம்ப ஷார்ட்டாக போடாரு. வளர்ச்சி ஸ்கொயர் ஸ்டாப் ஒரு சிங்கிள் மட்டும் டேரக்டாக அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். நான் ஸ்ட்ரைக்கில் ரீச் ஆகிட்டாரு. 2 ரன்ஸ் இந்த நல்லா டிஃபென்ஸ். ஒரு ஸ்டாப் பண்ணல. சிங்கிள் பாஸ். கடைசி பால் ஃபுல்லாக போட்டிருக்காரு. இங்கே வரைக்கும் ஸ்கோர் 47 வந்திருக்கு. பவுலிங் எல்லாம் நந்தீஷ் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் டாப் ஆயிடுச்சுங்க. சான்ஸ் வா கேட்ச் எடுத்து அவனுக்கு விக்கெட்டாக இருக்கும். தெளிவாக எடுத்திருக்காரு காந்தி. நல்லா டேக் செகண்ட் தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஆர்ஆர் 2 6 அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாருங்க. நந்தா பேட்ஸ்மேன் மஹி. சரி நான் மீட்டில் பேட்டில் ஒரு சிங்கிள் ஒரு லோ ஃபுல் டாஸ். சரி நான் மீட்டில் பேட்டில் வந்து கல்ல போட்டு வந்திருக்கு. முடியாது அடிக்கணும். 2 ரன்ஸுங்க. கட் ஷாட் கவர்ஸ் எல்லாம் போயிருக்கு. பவுண்டரியான்னு பார்க்கலாம். பால் அந்த அளவுக்கு ட்ராவல் ஆகலை. நல்லா ஃபீல்டிங் அங்கே. 2 ரன்ஸ். ஃபுல் ஷாட். சரி நான் மீட்டில் கேட்ச்க்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். கேரி ஆகல. ஸோ பாருங்க கல்ல போட்டு ரொம்ப டைவர்ட் ஆகிடுச்சு. இங்கே 2 ரன்ஸ். கட் ஷாட். இதை ஸ்டாப் பண்ணல. ரொம்ப டைவர்ட் ஆச்சு பால். அகெயின் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி அடிச்சு தான் மேபி விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு குயிக் 2 ரன்ஸுங்க. 6 ஸ்கோர் 56 வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். போலிங் அகைன் நாகராஜ் வந்திருக்காரு. ரொம்ப ஸ்கோர் தான் போட்டார். நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள். சுவிட்சிட்டா போயிடுச்சு. சான்ஸ் வர கேட்ச். கேட்சை எடுக்கலாங்க. ஒரு சிங்கிள். பேக்கில் தான் போயிருக்கு. கிராண்டட் 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்பிடிஷன் ஷார்ட் வெடிக்க தலைக்கு மேலே போயிருக்கு. இவ்வளோ ஃபீடாக இருக்காங்க. அவருமே கிராஸ் பண்ணி போயிருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்டரி. நல்லா இருக்காருங்க. பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக். ஒரு டாட் பால். ஏழு ஸ்கோர் 63 வந்திருக்கு. பவுலிங் எல்லாம் பார்த்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் தொடர்ந்து போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஒன் ஷாட்டு வந்த பக்கமே ஆடிட்டாருங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி. கட் ஷாட். நல்ல ஸ்டாப் அங்க. ஒரு சிங்கிள். நேரா ஃபீல்டர் கைக்கு இருக்கு. நல்ல டேக் அண்ட் டீப்ல ஒவ்வொரு விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஆர்ஆர் ஒனி பேட்ஸ்மேன் சசி வந்திருக்காரு. ஒரு சிங்கிள். ஒரு டிஸ்டன்ஸ் போல சர்க்கிள்குள்ள தான் பால் ரொம்ப டன் ஆயிடுச்சுங்க. இங்கே 2 ரன்ஸ். ஸோ 8 ஸ்கோர் 72 வந்திருக்கு. போலிங் அகைன் ஷிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைட்டாக போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் சரி ஃபர்ஸ்ட் ஒன் ரீன் ஒரு ஃபிளிக் ஷாட். ஷார்ட் ஃபுல்லாக கிளியர் பண்ணல. டீப் ஆஃபில் இருக்காரு. ஸோ புஷ் பண்ணிட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸ். அகைன் ஷார்ட் தெரியாத தான் போயிருக்கு. சின்ன ஃபம்பல் இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு வைடு டாப் பேஜ் மாதிரி போட்டிருக்கு. ஒரு சிங்கிள். லீடிங் எட்ஜ். 1 more wicket லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். இனி பேட்ஸ்மேன் பிரபாகரன் பால் ஒரு ஷார்ட் பால் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. இப்போருமே பால் கலெக்ட் பண்ணல. இங்கே 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க.
9 ஓவருக்கு ஸ்கோர் 80 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் டிஜி வந்திருக்கார் பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் இன் பண்ணியிருக்காரு. ஸ்டாப் வேஜ் மாதிரி போட்டிருக்கீங்க. நல்லா டேக் நாங்கள் நாகராஜ் தெளிவாக எடுத்திருக்காரு. செட்டில் பேட்ஸ்மேன் செல்வா விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஃபுல்லாக கிளியர் பண்ணல. ஒரு ஆஃப் மைண்டட் ஷாட் லாங் ஆஃபில். நல்லா ஸ்டாப் டீப்பில் ஒரு சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. ப்ராப்பரான த்ரோ வரல. நல்லா டிக்கெட் கீப்பர் தெளிவாக எடுத்துருக்காரு. 1 more wicket யூஸ் பண்ணுறாங்க. ஆர்ஆர் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. தெளிவாக எடுத்துருக்காரு லைனில். நல்லா டேக் அண்ட் 1 more wicket யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு 3 wicket யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரைட்டில் தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் டீப்பில். கடைசி பால் ரன் அவுட் முடிக்கிறாங்க. ஆர்ஆர் சிவா போட்டிருக்காரு. டிஜே அந்த பவுன்ஸ் கொடுக்காம 4 விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி ஓவரில். ஸோ டார்கெட் 85 ரன் ஆடணும். கேகேஆர் ஸ்ட்ரைக்கில் விக்கி இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் காந்தி. ஃபர்ஸ்ட் ஓவராக போட பவுலிங்கில் சசி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் எடுக்கல. ஒரு சிங்கிள். செகண்ட் நல்லா ஏற்கார். நல்லா ஸ்டாப்பாங்க. மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். நல்லா ஏற்கார். பேக்கில் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஒரு புல் ஷாட். மிடிக்கரில் ஃபீல்டர் இருக்காரு. டீப்பில் ஸ்டாப் இருந்தாலும் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பரான த்ரோவில் 2 runs இந்த பால். ஒரு விக்கெட்கான அப்பீல் பெனிஷன் டிஸ்கஸ் பண்ணி தான் கொடுப்பாரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கோர் 7 இருந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. கிளீன் பவுல். இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து கொடுத்துருக்காரு. நந்தா ஸ்டார்ட்ஸ் வித் விக்கெட் இந்த ஓவர். பேட்ஸ்மேன் நந்தீஷ் வந்திருக்காரு. நல்லா கீப்பர் இருந்து ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஒரு வைடு. மிஸ் 1 more at ball. கடைசி 2 பால் பால் போட்டிருக்காருனால ஒரு வந்துகிட்டே இருந்து இதில் அகைன் சசி வந்திருக்காரு. தாராளமான கேட்சுங்க. போட்டை போட்டு எடுத்திருக்காரு. முக்கியமான விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. கொல்கத்தா செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேட்ஸ்மேனை எதிர்பார்க்கலங்க. ஒரு நல்ல கேட்சு. நியூ பேட்ஸ்மேன் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. 2 ஓவருக்கு ஸ்கோர் 9. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட்டு. செகண்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்லிப்பில் வந்திருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால் தருவான். பேக்கில் தான் போயிருக்கு. ஓடி தான் எடுக்கணும். கல்லப்பட்டு வந்து எங்கே புஷ் பண்ணிட்டாங்க. நல்லா 2 runs. பேட்ஸ்மேன் வந்துட்டாருங்க. ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா நீங்கள் 3 run இந்த பால். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நேராக காலியாக போட்டிருக்காரு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. கடைசி 3 பால் 3 டாட்டு. நல்ல ஓவர் சசிக்கிட்டாருன்னு 3 ஓவருக்கு ஸ்கோர் 12. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர். மல்லி வந்துட்டார் பவுலிங்கில். ஓகே இப்போ எடுக்கலங்க. சிங்கிள். ஓய்யோ குயிக்காக ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. நல்லா ரன்னிங் 2 runs. ஷார்ட்டே கவஸ்க்கு மேலே டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு. தெளிவாக விட்டுருக்காரு. கேட்சா முக்கியமான கேட்சா விட்டுருக்காங்க. பவுண்டரியும் போகிற டீப்பில் இங்கே 2 runs. நல்ல டிஃபென்ஸ். சிங்கிள். ரொம்ப ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். கேட்சா விட்டுருக்காருங்க. ஸோ 6ம் போயிருக்கு. ஒரு தேவையான 6 காந்தியோட பேட்லேருந்து. நாளையா இருக்கார். நல்லா கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் மூடியா கண்டு வரலாம். தரையா போயிருக்கலாம். கண்ணில் 2 ஃபீல்டரையுமே ஸ்டாப் பண்ணலாங்க. பவுண்ட்ரி ஒரு தேவையான பவுண்ட்ரி. 4 ஓவருக்கு ஸ்கோர் 27 வந்திருக்கு. பொண்ணு நல்ல கம்பேக். நார்மலாக வந்திருக்காரு. பவுலிங் எல்லாம் ஒரு கட் ஷாட் பேக்கில் வந்திருக்கு.
ஒரு சிங்கிள் கிடைக்கும். ரிமே இருக்க 6 ஓவருக்கு 58 ரன் தேவை. ஓவருக்கு 10 ரன் தான் தேவை. ஷார்ட்டாக ஃபுல்லாக கிளியர் பண்ணி இருந்தால் கேப்பில் தான் விழுந்திருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. 1 மோர் பவுண்ட்ரி காந்தியோட பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ஷார்ட் இது முறையும் ஸ்டார்ட்டில் தான் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் போயிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ கிளியர் பண்ணிட்டாருங்க. லாங்காக போயிருக்கு. 2வது சிக்ஸர் காந்தியோட பேட்லேருந்து. ஒரு தேவையான சிக்ஸர். லெக் பைஸ் பேக் சிங்கிள். கடைசி பால் பாலாக போட்டிருக்காரு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 40 ரன் வந்திருக்கு. ரிமே இருக்கு 5 ஓவருக்கு 45 ரன் தேவை. நியூ பவர் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் நல்ல கட் ஷாட். பாயிண்ட்டுக்கு தலைக்கு மேலே பவுண்டரி. எஸ் பவுண்டரி போயிடுச்சு. இந்த முறை பார்த்திபனோட பேட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஒரு தேவையான பவுண்டரி. நல்ல கட் ஷாட் அகைன். இந்த முறை ஃபீல்டர்ஸ் வச்சிருக்காங்க டீப்ல. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஸ்லாட்ல போட்டா ஒரே ரிசல்ட் தான். எதையுமே கிளியர் பண்ணிட்டாருங்க. 3வது சிக்ஸர் காந்தியோட பேட்லேருந்து. ஒரு தேவையான சிக்ஸர். ஒரு ரெக்கர்ட் நெட்டை இந்த ஓவரில் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு ஒயிட் லைனில் அங்கே ஆஃபில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். நல்ல கட் ஷார்ட். ஆனால் ஃபீல்டர் இருக்கார் டீப்பில். ஓய்யோ நல்ல அட்டம்ப்ட்டு. இது கேட்சாக விட்டுருக்காரு. பவுண்டரியும் போயிருக்கு. ஸோ 2 சிக்ஸ். பாலே பார்க்கல. வாரருக்கு ஸ்கோர் 57. ரிமே இருக்கா 4 ஓவருக்கு 28 தான் ஸ்கோர் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் பால் டு பால் வந்துட்டாங்க. ஒரு சிங்கிள். கவர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. டீப்பாக ஃபீல்டர் இருக்காரு. பேக் டு பேக் சிங்கிள். 4th ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். 1 மோர் அட் பால் இந்த ஓவரில். லாஸ்ட் இந்த ஓவரில் நல்லா ஃபுல் ஷாட். டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு. கேப்பில் தான் வந்துருக்கு. ஸ்பால் பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபீல்டர்ஸ் ரொம்ப அவாய்டாக தான் இருந்தாங்க. ஒரு தாவியான பவுண்டரி பார்த்திபனோட பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ். சென்சிபிள் பிளே. கடைசி பால் சிங்கிளாக மாற்றிட்டாரு. 7 ஓவருக்கு ஸ்கோர் 65 ரன் வந்திருக்கு. ரிமே இருக்கா 3 ஓவருக்கு 20 ரன் தான் தேவை. பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் செல்வம் வந்திருக்காரு. பவுலிங் எல்லாம் கண்ட்ரோலே இல்லை. ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரீ பேட்டில் நிற்கிறது. கீப்பர் விட்டுருக்காருங்க. ஒரு டாட் பால். ஸோ பவுலிங் ரெஸ்ட்ரிக்ஷனால போன பால் நோ பால் கொடுத்துட்டாங்க. பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. மெயின் சைட் எட்ஜ். ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் வைடாக போட்டிருக்காரு. நல்ல டிஃபென்ஸ். பவுலர் ஸ்டாப் பண்ணல. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். லெக் ஸ்டம்புக்கு மேலே நினைக்கிறேன். டாட் பால் அகைன். நல்லா ஸ்வீப்பு. அவங்க பெரிய வைப்பாங்க. ஃபீல்டர் யாருமே இல்லை. ஒரு தேவையான பவுண்டரி பார்த்திபனோட பேட்லேருந்து. ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்த பந்து நேராக ஸ்லாட்டில் போட்டாருங்க. ஒரு தேவையான சிக்ஸர். 1 மோர் சிக்ஸர் பார்த்திபனோட பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் சிக்ஸர். குயிக்காக 10 ரன் கடைசி 2 பால்ல. நல்ல ஷாட்டு. குவாலிட்டியான ஷாட். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். நல்ல டிஃபென்ஸ். கடைசி பால் சிங்கிள். 8 ஓவருக்கு 79. இன்னும் 6 தான் தேவை. கட் ஷாட். கவசரி சேனலாக போயிருக்கு. இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங்க. 2 ரன்ஸ். நிறைய ரன் ஓடி தான் எடுத்திருக்காங்க. ஷார்ட் பவுண்டரியான்னு பார்க்கலாம். ஸ்வின்னிங் ஷார்ட் பவுண்டரியோட இந்த மேட்சை கேகேஆர் வின் பண்ணுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. காந்தி பார்த்திபன் நல்ல பேட்டிங். ஃபர்ஸ்ட் வினா பதிவு பண்ணுறாங்க.